யாத்திரை, பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு பயணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வெள்ளீஸ்வரர் திருக்கோவில் சுக்கிரனுக்கே அருள் பாலித்த திருக்கோவில் தான் இந்த கோவில். நாம இப்ப இந்த கோவிலினுடைய தலைவாசல்ல சித்தி புத்தி விநாயகர், தெங்கூர் விநாயகர் சன்னதி எதிரில் நம்ம இருக்கோம். முதல்ல நம்ம இந்த விநாயகரை வழிபட்டு வெள்ளீஸ்வரரை தரிசனம் செய்வதற்காக போகலாம். முதல்ல தலைமகனை பார்ப்போம், பின்பு தலைவனை பார்ப்போம். இங்கே விநாயகர் நின்ற கோலத்திலேயும் சித்தி புத்திகளோடையும் இருவரும் சேர்ந்து நமக்கு காட்சி தராங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலினுடைய இந்த சன்னிதானத்தினுடைய கீழே பார்த்தீங்கன்னா செல்வ விநாயகர் காட்சி தர்றார். ஆக சித்தி புத்தி விநாயகர் செல்வ விநாயகர் மூவரும் சேர்ந்து நாம வழிபடும் போது நமக்கு ஞானமும், ஞானத்தை சித்திக்கக்கூடிய புத்தியும், அந்த புத்தியை வந்த பிறகு செல்வமும் கிடைக்கும் ஒரே இடம்தான். சொல்லவே வேண்டாம், சுக்கிரன்னாலே செல்வம். இங்க செல்வ விநாயகர் வேலை. வாங்க பார்ப்போம். மயிலையில் முதலில் இந்த செல்வ விநாயகர் கோவிலும் கபாலீஸ்வரர் கோவிலும் தான் இருந்தது. பின்னாளில்தான் மற்ற கோவில்கள் வந்தன. சென்னையில் இருப்பவர்களுக்கு இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று தெரிந்திருக்கும். வெளியூர் பக்தர்களுக்கு கபாலீஸ்வரர் கோவில் குளமருகில் வந்து தெற்கு புறமாக உள்ள தென்கூர் செல்வ விநாயகர் கோவில் என்று கேட்டு இந்த வெள்ளீஸ்வரர் கோவிலுக்கு வரலாம். பொன்வடிவான பாதா சுகன் நல்கும் வேதா, பொன்வடிவான பாதா சுகன் நல்கும் வேதா, அமுதம் தருவாயையா என் குருவே, அமுதம் தருவாயையா என் குருவே. அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா, கருணை புரிவாயையா. இப்ப நாம இருக்கும் இந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளீஸ்வரர் திருச்சன்னதி. இத்தலத்து நாயகன், கதாநாயகன், அதாவது சுக்கிரனுக்கே அருள் பாலித்ததனால் இந்த ஈஸ்வரனுக்கு பெயர் வெள்ளீஸ்வரர். ஜோதிடத்தில் சுக்கிரனுக்கு வெள்ளின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த சுக்கிரனுக்கு அருள் பாலித்ததனால இந்த ஈசனுக்கு பேரே வெள்ளீஸ்வரர். அதனால உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தாலும், அல்லது களத்திர பாவத்தில் சுக்கிரன் கெட்டுப்போய் இருந்தாலும், செவ்வாய், ராகு, கேது அந்த மாதிரி துஷ்ட கிரகங்களோடு சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலும் இந்த சன்னதியில சில பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா அந்த களத்தர தோஷம் விலகும். ஏன்னா அந்த சுக்கிரனுக்கே அருள் பாலித்த திருத்தலம் இந்த திருத்தலம். அதனால தான் இவருக்கு வெள்ளீஸ்வரர்னு பேரு. அப்படிப்பட்ட இந்த கோவில்ல திருமணமாகாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பேரு இல்லாதவர்கள், வியாபாரத்தில் தடை, அதுலேயும் சுக்கலத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் கூட, உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இந்த சுக்கல தலத்தில்
சுக்கிரனின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் இந்த கோவிலில் வந்து இந்த ஈசனை வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில் சந்தோஷம், மேன்மை. அதே மாதிரி ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன். குருவுக்கும் சிஷியனுக்கும் உள்ள பந்தத்திற்கு இந்த கோவில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன் கேட்டீங்கன்னா, தன்னுடைய மாணாக்கனை குருவாக இருந்து காப்பாற்றிய திருத்தலம் தான் இந்த திருத்தலம். அப்படி கூட அந்த மகாபலி சக்கரவர்த்தி கேட்கவில்லை. குரு சொல்லை மீறியதால் தான் அவன் தன் தலையையே கொடுத்தான். அதனால நன்றாக படிக்காத, படிப்பில் கவனமில்லாத மாணவர்கள் கூட இந்த திருச்சன்னதியில் வந்து இந்த வெள்ளீஸ்வரரின் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். வாருங்கள், அந்த இறைவனை பார்ப்போம். அவனது தரிசனம் நமக்கு நிச்சயமாக எந்த பிறவியினுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து சந்தோஷத்தை கொடுப்பான். சாட்சியில் நெஞ்சீவன் சேர்க்கும் முக்தி ஐயா, உலகாளும் உயர் பாதம் நாடுகிறேன். உனை பாடி கூடுகிறேன். பொருள் தேடி புகழ் தேடி போலி விழுந்தேன். அகம் தேடி அருள் தேடி சிவமறிந்தேன். அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா, கருணை புரிவாயையா ஐயா. அருள்வாயலிங்கேஸ்வரா ஜெகதீசா, கருணை புரிவாயையா. இப்ப நாம இத்தலத்து நாயகி காமாட்சி அம்மன் சன்னதி முன்னாடி நம்ம இருக்கோம். இந்த அம்மாவனுடைய சீரும் சிறப்பும் ஒன்றும் மிக பிரமாதமானது. இன்னைக்கெல்லாம் இவள் அருள் முகத்தை நாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகானவள். பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பெண்ணு இங்க நின்றுகிட்டு அவள் நம்மளை அருள் பாலிக்கிற மாதிரி தெரியுது. கையில் கரும்புடன். சாஸ்திரங்கள்ல மிகப்பெரிய ரகசியங்கள் பெரியவங்க அத்தனையும் பார்த்து தான் செஞ்சிருக்காங்களே ஒழிய, ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு பானங்களும் கொடுத்தது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காகத்தான். அதனால தான் இந்த கரும்பை இந்த தாய் வச்சு காமாட்சி நமக்கு கண்கள் ரூபமாக, காமாட்சி அப்படின்னாலே நம்மளது கோரிக்கைகளை அருள் பாலிப்பவள்னு அர்த்தம். இந்த கரும்பு கையில் ஏன்? அது நம்மளது சுக்கலத்தை, நம் மனிதனுடைய சுக்கலத்தை விருத்தி செய்வது. அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால், குழந்தை பாக்கியம், குழந்தை தட்டும் அப்படின்னு இருந்தால், ஜாதகத்துல இங்கே வந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக அவர் அருட்பார்வையில் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற சக்கரம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அதன் மீது இவள் அருள் பாலிக்கிறாள். சாஸ்திரத்துல 3 விதமான தீட்சை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, காமாட்சி தீட்சை, மீனாட்சி தீட்சை, குக்குட தீட்சை. குக்குடம் அப்படி என்ன? சேவல்னு அர்த்தம். சேவல் மாதிரி அருள் பாலிப்பது. காமாட்சி அப்படின்னா கண்கள் மூலமாக அருள் பாலிப்பது. மீனாட்சி என்றால் மீன் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி அரவணைத்து காப்பாற்றுகிறதோ அப்படி தன் பக்தர்களை அருள் பாலிப்பது. இந்த திருத்தலத்துக்கு நீங்க வந்து திருமண தடை, கர்ப்பத்தடை அத்தனையும் போக்கலாம். அதுக்காகத்தான் சிம்பாலிக்கா இந்த கையில் கரும்புடன் இவள் காட்சி தருகிறாள். அழகிய அன்னையே காமாட்சி, விரும்புதே உன்னையே மனசாட்சி. எனக்குள்ளே நடப்பது உன்னாட்சி, அதில் தினமே நான் மகிழ்கின்றேன்.
நினைத்து தினம் வாழ்கின்றேனே தாயே இதை